கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆபிரகாம் ஜாதி பார்த்தாரா? ஆம் என்று கூறுபவர்கள் ஆபிரகாமைப் போல ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கிற்கு தன்னுடைய அண்ணன் நாகோரின் மகன் பெத்துவேல், அப்படியானால் பெத்துவேல் ஈசாக்கிற்கு அண்ணன். பெத்துவேலின் மகள் ரெபேக்காலை ஈசாக்கிற்கு திருமணம் செய்து வைத்தான். அப்படியானால் ஈசாக்கிற்கும் ரெபேக்காலுக்கும் இருக்கிற உறவு அப்பா மகள். இந்த உறவில் திருமணம் செய்தார்கள் அன்று. இப்பொழுது நானும் அதேபோல் ஜாதி பார்ப்பேன் என்று சொல்பவர்கள், ஆபிரகாம் ஜாதி பார்த்தார் என்று சொல்பவர்கள் சொந்த அண்ணன் மகளை திருமணம் செய்து கொள்வார்களா? அப்படி திருமணம் செய்து வைத்தால் உருவாகும் சந்ததிக்கு என்ன என்று பெயர்? அம்மோன் புத்திரர், மோவா புத்திரர் என்று பெயர். ஏனென்றால் லோத்திற்கு மகள்கள் மூலமாகத்தான் சந்ததி உருவானது. இப்படி உங்களுக்கு தைரியம் இருக்குமென்றால் நீங்கள் திருமணம் செய்யலாம். அப்படி செய்தால் அந்த சந்ததியை தேவன் என்றென்றைக்கும் வெறுப்பார் என்ற எண்ணம் இருக்கும்போது எப்படி நீங்கள் ஆபிரகாம் ஈசாக்கிற்கு சொந்த ஜாதியில் பெண் கொண்டார் என்று வாதிடுவீர்கள்? அப்படி வாதிட்டால் நீங்களும் ஆபிரகாமைப் போல அண்ணன் மகளை திருமணம் செய்து கொள்வீர்களா? சற்று சிந்தித்து பாருங்கள். ஆபிரகாம் எதற்காக அந்த நாட்டிற்கு தன் எலியேசரை அனுப்பினார் என்றால், இங்கு பக்தி இல்லை, அங்கு பக்தியுள்ள சந்ததியாகிய தன் குடும்பத்தார் சிலர் இருக்கிறார்கள் என்று சொன்னதால் அங்கு அனுப்பினான். அதுபோலவே லாபானும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் என்று அழைத்தான். ரெபெக்காலும் நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்கிறார். அப்படியென்றால் கர்த்தர் என்ற வார்த்தை ஆபிரகாம் வணங்கும் தேவன் என்று அவர்களுக்கு தெரிந்து அப்படி கூறினார்கள். எனவே ஆபிரகாம் ஜாதி பார்க்கவில்லை, இல்லை என்று கூறுகிறேன். நன்றி. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.